ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். என்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேர்ந்தமோ அன்னைக்கே முதலமைச்சருடைய நிலைமை நான் சட்டமன்றத்தில் கண்கூட பார்த்தேன். தொடர் தோல்விகளால் அதல பாதாளத்தில் இருக்கும் அதிமுக தமிழகத்தில் 2026 சட்டப்பேரவை பொதுத் தேர்தலை சந்திக்க பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி அமைத்துள்ளது. இது குறித்து அண்மையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயம் ஆட்சி அமைக்கும் என தெரிவித்திருந்தார். மேலும் அவரிடம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் யார் என கேட்டதற்கு, தேர்தலில் நாங்கள் அதிமுக தலைமையின் கீழ் போட்டியிடுகிறோம், முதல்வர் அதிமுகவில் இருந்து வருவார் என அமித்ஷா கூறியிருந்தாரே தவிர எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் என அவர் குறிப்பிடவில்லை. இது அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. அதிமுக பாஜக கூட்டணியால் அடிக்கடி சர்ச்சைகள் ஏற்பட்டு வரும் நிலையில் தற்போது அரங்கேறிய ஒரு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அதிமுக பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டார். தொடர்ந்து இந்த கூட்டத்தில் பேசிய கடம்பூர் ராஜு, 1998ஆம் ஆண்டு மத்தியில் பாஜக கூட்டணியில் அதிமுக இருந்தது. அப்போது நாங்கள் தவறு செய்துவிட்டோம். கூட்டணி ஆட்சியில் இருந்துவிட்டு கூடா நட்பு கேடாய் முடியும் என்பது போல இடையில் வந்த சுப்பிரமணிய சுவாமி பேச்சை கேட்டு ஒரே ஓட்டில் பாஜகவை வீழ்த்தி வரலாற்று பிழை செய்துவிட்டோம். அதே நேரம் இனி ஒரு நாளும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என ஜெயலலிதா அறிவித்தார். ஜெயலலிதாவின் இந்த முடிவு திமுகவுக்கு சாதகமானது. அன்றைக்கு பாஜக திமுக கூட்டணி அமைந்ததன் காரணமாகத்தான் திமுக இன்று பொருளாதார வளர்ச்சியில் உள்ளது. திமுக தமிழகத்தில் வளர பாஜக தான் காரணம். திமுகவிற்கு அதிகாரம் கொடுத்ததே பாஜக தான். அந்த பாஜகவை திமுக இன்றைக்கு தீண்டத்தகாத கட்சியாக பார்க்கிறது என தெரிவித்தார். ஜெயலலிதா உயிருடன் இருக்கும்போது அவருக்கு எதிராக மூச்சை கூட விடாத கடம்பூர் ராஜு தற்போது பாஜகவுக்கு ஆதரவாக ஜெயலலிதாவின் முடிவை விமர்சித்து பேசியுள்ளது அதிமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து கடம்பூர் ராஜு கூறுகையில், தான் வரலாற்று பிழை என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை, வேண்டுமென்றே வார்த்தையை திரித்து அவதூறு பரப்புகிறார்கள் என தெரிவித்திருப்பது மேலும் பரபரப்பை கூட்டியுள்ளது. இன்றைக்கு எனக்கு முன்பாக பேசுறதுலாம் சொன்னாங்க, பார்லிமெண்ட்ல இதே கூட்டணி அமைச்சிருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை வேற, டெல்லியிலையும் நம்ம தனிப்பெரும்பான்மையோட வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த ஆட்சியாளர்களுக்கு முடிவெடுக்கின்ற விதமாக வந்திருக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் அதுக்கு உடன்பாடு இல்லை. இதுதான் நல்லது. இந்த 40க்கு 40 அவன் கிடைச்ச பிறகு அவனுக்கு ஆணவம், அதிகாரம் எல்லாம் போத தலைக்கேறி போய் அமர்ந்து இது சொல்லுவாங்க, அளவுக்கு கொஞ்ச நாள் அமர்ந்து நினைச்சிருக்கு. சாப்பாடு கூட ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், சாப்பிட்டோம்னா ஓரளவுக்கு சாப்பிட்டது தெரியாது, அதிகமாக சாப்பிட்டு சரிங்க. இன்னைக்கு அதை தாண்டி 40க்கு 40 கிடைச்ச உடனே அவங்க ஆடுற ஆட்டத்துக்கும் போகிற போக்குக்கும் அளவே இல்லை. அதுதான் அவங்களுக்கு முடிவு பெற்றிருக்கிற வயதுக்கு போனால் என்ன தெரியும், பல்வேறு பிரச்சனை வரும். இன்னைக்கு வயது ஊற்றி மருத்துவமனைக்கு போய், நான் வேற யாரும் மருத்துவமனைக்கு போனதுன்னு சொல்லலை, மருத்துவமனைக்கு போய் இன்னைக்கு ஐசியூவில் இருக்கின்ற நிலைமைக்கு திமுக சென்றிருக்கின்றது என்பதை இந்த கூட்டணி அமைச்சோட ஆபரேஷன் சிந்தூர் என்ற ஒரே ஒரு நிகழ்வு மூலமாக மொத்தமாக 1 மணி நேரம் கூட அந்த நிகழ்வு. அந்த நிகழ்வு இன்றைக்கு உலக நாடுகளிலேயே இந்தியாவை திரும்பி பார்க்கிறது. உலக நாடுகளிலே இன்றைக்கு வல்லரசு எதுனால் இன்றைக்கு இந்தியா தான், பாரதம் தான் என்ற நிலையை உருவாக்க ஆரம்பிக்க பிரதமராக இருக்கிறார். இன்னைக்கு அவர் பார்வையில் தமிழ்நாடு இருந்துச்சு. நம்ம ஒருவேளை எல்லாரும் இங்கே நம்ம ராமகிருஷ்ணா இங்கே உள்ளவங்க மேடையில் என்னாச்சு தலைவர் எல்லாம் நீங்கள் எனக்கு மாதிரி பிஜேபி கூட்டணி போட்டு அமைச்சிருந்தா கூட இந்த பார்வை வந்துருக்காரு. இப்போ பார்க்குற வெற்றிகள் திறந்தாச்சு. மோடி அவர்களும் அமித்ஷாஜி அவர்களும் இன்னைக்கு நெற்றிக்கல்லை திறந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பார்க்க ஆரம்பித்துள்ளார்கள். நிச்சயமாக அணிவகுப்பு அந்த வகையில் தான் கூட்டணி சரியான நேரத்தில் நல்லபடியாக அமைந்திருக்கிறது என்பதை நான் முதல் வேண்டுகொள்ள
இதுதான் நடந்தது தான் நிதர்சனமான உண்மை யதார்த்தம். அந்த வகையில் இன்றைக்கு ஆட்சி மாற்றம் என்பது கட்டாயம். இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு சரி. அது ஆளுகிட்ட பொறுப்பில் இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, தமிழகத்தை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்று என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீர்ப்பு. என்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்தோமோ அன்றைக்கே முதலமைச்சருடைய நிலைமை நான் சட்டமன்றத்தில் கண்ணோட பார்த்தேன். அவர் தன்னிலை மறந்து யாராவது சொல்லுவாங்க, எப்படி நீங்க சொன்னீங்களே, நீங்க எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுறாரு, சட்டமன்றத்தில் எதில் உட்கார்ந்துருக்காரு, ஏதோ விவாதத்தில் இருக்கும்போது நான் அவர் பக்கத்தில் அருகில் இருக்கிறதுனால முதலமைச்சரோட ரியாக்ஷன் பூரா அப்படியே கூட பார்ப்போம். பக்கத்தில் இதோட உள்ளதான், இதோட கம்மியாக தான் இருக்கும், தூரத்தில் இருக்கும். எந்திரிச்சு பதட்டத்தில் பிஜேபியோட 2026 2031 கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க, எப்படி சேர்ந்தீங்க, எப்படி பிஜேபியோட சேர்ந்தீங்க என்று யாராவது கேட்பாங்களா? நீங்க ஏன் சேர்ந்தீங்க? அடுத்து ஒவ்வொரு அரசியல் கட்சி இயக்கத்துக்கும் அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய நிலைப்பாடு. அதை போய் ஒரு வாய் விட்டு அவரால் தாங்க முடியும். எப்படி பிஜேபியோட சேரவே மாட்டேங்கீங்களா, எப்படி சேர்த்துட்டீங்கன்னு தேர்தல் தலைவர் எழுதிச்சாரு. எதுக்கு உங்களுக்கு இந்த பதட்டம், எதுக்கு இந்த ஒரு பயம்? நாங்கள் பிஜேபியோட சேருவோம், கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய உரிமை, எங்களுடைய விருப்பம். அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு அப்படின்னு சொன்னோட பதில். ஏன்னா தன்னிலை என்னைக்கு பிஜேபியோட கூட்டணி அமைந்ததோ அன்றைக்கு அவங்களே முடிவுக்கு வந்துட்டாங்கிறத முதலமைச்சரோட பதட்டத்தை நான் நிற்பான். ஏன்னா இது இந்த கூட்டணி அமைந்த நேரத்தில் நம்ம மக்களோட உணர்வுல நம்ம 2 பாரதிய ஜனதா தோழர்களுக்கும் அதிமுக தோழர்களோட உணர்வு நான் சொல்றேன். கண்கூடா பார்த்த முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அந்த பிரதிபலிப்பை நான் கண்கூடா பார்த்தேன் என்பது அதே முதல் வெற்றிக்கு அடித்தளம் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு கொண்டிருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக என்பது ஒரு நேச்சுரல் அலைன்ஸ் என்பதை எதிர்த்து அம்மா இவங்க என்ன இணக்கமாக வந்தாங்க, பாரதிய ஜனதா கட்சியோட இணக்கமாக இல்லை. அது இணக்கமாக எடுத்து ஒரு 5 வருஷம் இருக்கிற இடக்காரெல்லாம் கொண்டு வந்து வாங்கி சொல்ல படிச்சு இன்னைக்கு திமுக இவ்வளவு பொருளாதாரமாக வளர்ச்சியாக இருக்கிறது காரணம் என்ன? அதுக்கு பாஜக தான். 99 வாஜ்பாய் நாங்கள் தவறு செஞ்சு பண்ணோம். 98 1 வருஷம் 13 மாதம் இருந்துட்டு அன்னைக்கு ஒரு கூட நட்பு கேடாயின்னு ஒரு இடத்துக்கு கூட்டாரு ஒரு சாமி. ஆமாம், சுப்பிரமணியன் கரெக்ட். அவர் ஒரு தவறான வழிகாட்டுறதை சொல்லி ஒரு ஓட்டில் அன்னைக்கு பாரதிய ஜனதா கொண்டு வந்தது அம்மா தான், திருப்பி வீழ்த்துனது நாங்கள் தான். அந்த பெரிய வரலாற்று பிழையை இன்னைக்கு நான் செஞ்சதோட விளைவு என்னன்னா 14 வருஷம் இந்த மத்திய அரசு திமுக ஆயிடுச்சு. இன்னைக்கு இவ்வளவு பொருளாதாரமும் இவ்வளவு வசதி வாய்ப்போட அந்த அதிகாரம் அவங்களுக்கு கிடைச்சதுன்னா, இந்த அதிகாரம் திமுகவுக்கு இன்னைக்கு இந்த இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்ததே பாரதிய ஜனதா கட்சி. அந்த நன்றியோட அவங்களுக்கு இன்னைக்கு என்னமோ தீண்டத்தகாத கட்சியாக பார்க்க கூட்டணி இல்லாமல் பார்த்து சொன்னோம். நாங்கள் தனிச்சு நின்னா நாங்கள் எங்களுக்கு தெரியும், ஒரு சீட்டோடு செய்யணும் எங்களுக்கு தெரியும், தெரிஞ்சதான் தேர்தல் சந்திச்சோம். ஏதாவது அன்னைக்கு கால சொன்னது ஒவ்வொரு நேரம் நடந்துடும். அவங்க வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், ஆட்சியை விட்டு இறங்கினவன் யாரும் வீட்டுக்கு போக முடியாது, வேற எங்க இருப்பாங்க. அத்தனை பேர் அவங்க சுற்றில மாட்டிருக்காங்க. இன்னைக்கு உங்களோட ஸ்டாலின் வராது. ஆனால் இன்னைக்கு நாட்டோட நிலமை மக்களுக்கு தெரியுது, மக்கள் தெளிவாயிட்டாங்க. இந்த ஆட்சி வீட்டுக்கு போகணும், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வெல்லும், வெற்றி பெற வேண்டும், அதான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற மனநிலை ஓட்டம் வந்துச்சு. சொல்லுவாங்க முதல்ல இந்த பிரச்சாரத்தை துவக்கத்துக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய இன்னைக்கு மாநில தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் நயனார் நாயகன் அவங்க அதுக்கு அடுத்த நிகழ்ச்சிக்கு வராங்கன்னா நம்ம மாவட்டம் தான். நம்ம மாவட்டம் நடக்கின்ற சுற்றுப்பயணம் தான் வர்றதுக்காக ஒப்புதல் அளித்திருக்கிறார். அதற்காக அவருக்கு உங்கள் அனைவரின் சார்பாக எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். மோடி அமைச்சரவையில் எந்த அளவுக்கு புத்தி கூர்மை இல்லை ஒரு திறமையான அமைச்சர்கள் இருக்காங்கிறதுக்கு மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் பேசல. அவங்க தான் பேசுறாங்க, எங்களை பேச விடலைன்னா அந்த சப்ஜெக்ட அவ்வளவு தரவா தீபத்தை பற்றி அவ்வளவு சொல்லி இதுல பிளாட்டா வேணுமா இல்லைன்னா ஸ்லாப் சிஸ்டம் வேணுமா, எல்லாருக்கும் எவ்வளோ பண்ணிட்டு வருமா, நிறைய பேர் இன்னொரு நீங்க
தென்னிந்திய தீப்பெட்டி உற்பத்தி அரசாங்கம் வந்திருக்கீங்க, புல் மெக்கானிக்ஸ் பண்ணவங்களும் வந்திருக்காங்க, சேவகத்துக்கு வந்திருக்காங்க, குடியாத்தம் வேலூர்ல அவங்களாம் வந்திருக்காங்க. அவங்க ஒரு சிஸ்டர் கேட்காங்க, இல்லை எல்லாரோடையும் கலந்து வச்சு நான் டக்குன்னு என்ன சொல்லிச்சாமா ஒன்றுமே வேணாம், சிலாப்லாம் வேண்டாம், ஈவனா 12 தான், 12க்கு எல்லாரும் ஒத்துக்குவாங்க, எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, எல்லாரும் சேர்த்து அந்த லிஃப்ட் வாங்கிட்டு கொடுத்தோடனே நீங்கள் போயிட்டு வாங்க பார்ப்போம், பார்ப்போம் போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு வந்த 15வது நாள் 18% 12% குறைந்த. அதுக்கு பிறகுதான் தீப்பெட்டியை பாதுகாக்கணும். இல்லைன்னா திருக்காசில் எப்போ முடியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளர் வரும்போது நீங்கள் நாட்டில் ஒரு குரலையை வந்த மாதிரி திமுகவுக்கு ஒரு குரலையமாக பூகம்பமாக ஆகிடுச்சு இந்த எழுச்சி பயணம். இன்னைக்கு அவங்களால நிம்மதியாக இருக்க முடியல. உண்மையிலேயே உடம்பு எதனால் ஆஸ்பத்திரி போனாங்க எங்களுக்கு தெரியல. மருத்துவமனை போயிட்டாரு. நான் கூட நேற்று போடுறது சொன்னேன், முதலமைச்சர் போராட படம் வாங்கி வீட்டுக்கு வரணும், இந்த பேரில் சந்திக்கணும், அவர் ஜெயிக்கணும். அவங்க கட்சி ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லணும், ஜெயிக்கணும்னு சொல்லல, அவர் ஜெயிக்கணும். அவர் ஜெயிச்சு வந்து இன்னைக்கு நாங்கள் உட்கார்ந்த மாதிரி இந்த இடத்துல உட்கார்ந்து எடப்பாடியார் முதலமைச்சர் சார்ந்த உட்கார்ந்துருக்கதை அவர் கண்ணார பார்க்கணும். இதுதான் நேற்று கூட அந்த மண்டபத்துக்கு சொன்னேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் கலைஞருக்கு பிரதமர் மோடி அவர்கள் உலக நாடுகளின் பார்வையில் இருக்கின்ற ஒரே தலைவர் திரும்பவும் சொல்ற மாண்பு பிரதமர் நரேந்திர மோடி. இந்த அளவுக்கு என்ன கேள்விகள் பேசுறோம். நாட்டு நடக்கு உடனே அவர் வெளிநாட்டு போறார், நான் போறேன், வெளிநாட்டுக்கு டூரிஸ்டா போறார், அவருக்கு என்ன குடும்பம் முக்கியம். நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்து சொந்த நாட்டிலே ஒரு 4-5 தலைவர்கள் தான் தனக்கான ஒரு குடும்பமே அமைத்துக் கொள்ளாமல் நாட்டுக்காக வாழ்ந்தவங்க. அதில் பிஜேபி நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் மோடிஜி அவர்களும் அந்த பார்வையில் இருந்து நாட்டுக்காக இன்னைக்கு உலகம் இந்த ஆபரேஷன் சிந்தூர் ஒன்று போதும். அதே மாதிரி வாஜ்பாய் இருப்பது கார்கில் வெற்றி இந்தியா தலைவர்களோட வச்சுதான் இல்லையா. இதெல்லாம் யாரால முடியும்? இந்த தலைமை பொறுப்பில் வந்திருக்கவங்க ஆட்கள் வேணும், அறிவு வேணும், அனுபவம் வேணும். இந்த ஆட்களும் அறிவும் அனுபவமும் ஒருங்கே அமையப்பட்டவர் தான் இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி. எனக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா, எடப்பாடியும் எங்களை பழைய முதலமைச்சர் எடப்பாடியும் மோடி அவர்கள் எத்தனையோடு சந்திச்சிருக்காங்க. ஆனால் திருச்சியில் சந்திக்கும் போது அந்த போட்டோ பாருங்க, 2 பேரும் சிரிக்கிற சிரிப்பு பார்த்தீங்கன்னா ஐயா அது படத்தில் ஐயா சிரிக்கிற சிரிப்பு தெய்வீக சிரிப்பு ஐயா ஒரு படத்தில் அதை எவ்வளோ தெய்வீகமாக அவங்க சிரிக்காங்கன்னா வெறும் சிரிப்பல்ல. இன்னைக்கு ஐபி ரிப்போர்ட்டு 200 தொகுதியை தாண்டி 206 தொகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெல்லும் என்கிற ஒரு கருத்துக்கு வரப்போய் தான் இன்னைக்கு திமுக காரனை விரட்டி வீடுகளாக போய் கதவை தட்டி உட்கார வைக்காங்க. போராடியும் தமிழ்நாடு, போராடியும் தமிழ்நாடு. உங்களுடன் ஸ்டாலின் அவர் இதுக்குனால யார் கூட இருந்தார்? அது தெரியல. உங்களுடன் ஸ்டாலின் இதுக்கு முன்னால யார் கூட இருந்தாருன்னு கேள்வி வரும்ல. அந்த கேள்வி நம்ம சொல்ல முடியாது, அவரை பதில் சொல்லணும். யார் கூட இருந்தாலும் அது ஆண்டவர் வந்து வச்சார். ஆக இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் போராடியும் தமிழ்நாடு வீடுகளாக போய் கதவை தட்டி ஒரு சரியாக்குன்னா அந்த அளவுக்கு தோணி போய் ஆக இதை நம்ம வெற்றியா மாற்றணும். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.